ஓடிடி தளங்களுக்கு ஆபத்தா? புதிய மசோதா கூறுவது என்ன? ஓடிடி என்பது, அதாவது ஓவர் தி டாப் என்பது, கேபிள் அல்லது செயற்கைக்கோள் வழங்குநர்களுக்கு பதிலாக அதிவேக இணையத்தை பயன்படுத்தி வழங்கப்படும் மிக உயர்ந்த வீடியோ உள்ளடக்கத்தை குறிக்குது. இந்த ஓடிடி தளங்களில் வெளியாகக்கூடிய பல படங்களும் சர்ச்சைக்குள்ளாகி இருக்கு. தரமற்ற மற்றும் ஆபாசமான திரைப்படங்கள் அல்லது சீரியல்கள் வெளியாகும் இடமாகவும் இவை திகழ்து அப்படிங்கிற குற்றச்சாட்டும் இருக்கு. அமேசான் பிரைம், நெட்ஃபிளிக்ஸ், சோனி லைவ், ஹாட்ஸ்டார் போன்றவை ஓடிடி எனப்படக்கூடிய அந்த லிஸ்டில் இது எல்லாமே வருது. கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி நாடாளுமன்ற மாநிலங்களவையில் புதிய தொலைத்தொடர்பு மசோதா தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. இப்போ இது குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்டு இருக்கு. இந்த நிலையில ஓடிடி செயலிகள் தொடர்பாக இந்த மசோதாவில் இடம்பெற்ற அம்சங்கள் என்ன என்பது குறித்து கேள்விகளாக எழுந்திருக்கு. சில இணைய செயற்பாட்டாளர்கள் இந்த மசோதா தொடர்பாக சில ஐயங்களை தெரிவிச்சிருந்தாங்க. ஓடிடி செயலிகள் புதிய தொலைத்தொடர்பு மசோதாவின் கீழ் வராது அப்படின்னும் 2000ஆம் ஆண்டின் தகவல் தொழில்நுட்ப சட்டத்தின் கீழ் அது ஒழுங்குபடுத்தப்படும் அப்படின்னும் மத்திய தொலைத்தொடர்பு துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்திருக்கார். கடந்த வியாழன் அன்று நாடாளுமன்ற மாநிலங்களவையில் புதிய தொலைத்தொடர்பு மசோதா தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. இப்போ இது குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக வேண்டி அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில ஓடிடி செயலிகள் தொடர்பாக இந்த மசோதாவில் இடம்பெற்ற அம்சங்கள் என்ன அப்படிங்கிறது குறித்து கேள்வியெல்லாம் எழுந்திருக்கு. சில இணைய செயற்பாட்டாளர்கள் இந்த மசோதா தொடர்பாக சில ஐயங்களை தெரிவிச்சிருந்தாங்க. குறிப்பா வாட்ஸ்அப், அதாவது மெட்டா நிறுவனத்துக்கு சொந்தமானது, டெலிகிராம் மற்றும் சிக்னல் போன்ற தகவல் தொடர்பு சேவைகளை வழங்கும் ஓடிடி நிறுவனங்கள் இந்த மசோதாவின் கீழ் வராது அப்படின்னு பேச்சுக்கள்லாம் எழுந்திருக்கு. அதே சமயம் புதிய தொலைத்தொடர்பு மசோதாவில் இருக்கக்கூடிய தொலைத்தொடர்பு என்ற பொதுவான வார்த்தையை வைத்துக்கொண்டு ஓடிடி தளங்கள் புதிய தொலைத்தொடர்பு மசோதாவினுடைய கீழ் வராது அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியாது அப்படின்னும் வழக்கறிஞர்கள் சிலர் தெரிவிக்கிறாங்க. இந்த நிலையில இது தொடர்பாக முதல் முறையாக இந்த மசோதாவை தாக்கல் செய்த மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் விளக்கம் அளித்திருக்கார். இதை பத்தி அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, ஒரு தனியார் நாளிதழுக்கு அவர் அளித்த பேட்டியில 2000ஆம் ஆண்டில் இயற்றப்பட்ட தகவல் தொழில்நுட்ப சட்டத்தால் ஓடிடி தங்கள் ஒழுங்குபடுத்தப்பட்டு இருக்கு. ஓடிடி தளங்கள் எல்லாமே ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கு. இதன் மூலமா தொடர்ந்து ஒழுங்குபடுத்தப்பட்டு வருது. நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட புதிய தொலைத்தொடர்பு மசோதாவில் ஓடிடி குறித்த அதை பற்றி எந்த தகவலும் இல்லை. இந்த நிலையில புதிய தொலைத்தொடர்பு மசோதாவில் ஓடிடி தளங்களை சேர்க்காததற்கு இது குறித்து ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைதளங்களை நடத்தி வரக்கூடிய மெட்டா நிறுவனம் வரவேற்பு தெரிவிச்சிருக்கு. இதை பத்தி அந்த நிறுவனத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவிக்கையில, புதிய தொலைத்தொடர்பு மசோதாவில் இருந்து ஓடிடிகளை நீக்கியதை வரவேற்கிறோம். இது குறித்து மத்திய அமைச்சர் அளித்த விளக்கத்தையும் வரவேற்கிறோம். இது நாட்டின் டிஜிட்டல் சூழலையும் இணைய பொருளாதாரத்தையும் மேலும் மேம்படுத்தும் அப்படின்னு நாங்க நம்புறோம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. இதை பற்றி அமேசான், கூகுள், மெட்டா, நெட்ஃபிளிக்ஸ் மற்றும் ஒன்வெப் ஆகியவற்ற உரிமைகளை கொண்ட தொழில்துறை அமைப்பான BIF எனப்படக்கூடிய பிராட்பேண்ட் இந்தியா போரம் இதற்கு வரவேற்பு தெரிவித்திருக்காங்க. புதிய தொலைத்தொடர்பு மசோதா தெளிவாக இருக்கிறதாகவும், தொலைத்தொடர்பு சேவை என்றால் என்ன என்ற வரையறையை தெளிவுபடுத்தும் வகையிலும் தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறையில ஓடிடி தளங்களை சேர்க்காமல் இருப்பதும் இணைய மற்றும் பிராட்பேண்ட் பயன்பாட்டை அதிகரிப்பதோட டிஜிட்டல் பொருளாதார வளர்ச்சிக்கு பெரிய ஊக்கமளிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதை பத்தி BIF தலைவர் ராமச்சந்திரன் பேசும்போது, புதிய தொலைத்தொடர்பு மசோதா ரொம்ப தெளிவா இருக்கு. ஓடிடி தளங்கள் ஏற்கனவே ஐடி சட்டத்தின் கீழ் இருக்கு அப்படின்னும், அது மெய்டி எனப்படக்கூடிய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் மேற்பார்வையில் இருப்பதையும் அரசாங்கம் தெளிவுபடுத்தி இருக்கு. இதுல எந்த சந்தேகமும் இல்லை அப்படிங்கிறார். இருந்தாலும் ஓடிடி தளங்களுக்கு முறையான தணிக்கை முறையும் பாரபட்சமற்ற கட்டுப்பாட்டு அமைப்பும் தேவை அப்படிங்கிற கோரிக்கையும் எழுந்திருக்கு.